அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே டிசம்பர் மாதத்தில் உங்களது முயற்சிக்கு மிக பெரிய அளவில் வெற்றி கிடைக்கும் அற்புதமான தருணமாக இந்த டிசம்பர் மாதம் எப்படி அமைய போகிறது? துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட கிரகநிலைகளின் அமைப்பில் வலுவான மாற்றத்தை சந்திப்பதால் யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இனிமையான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டிசம்பர் மாதத்தில் நவ கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது யாரும் சொல்லாத சூட்சமம் உங்களுடைய முயற்சிக்கு உறுதியாகவே வெற்றி கிடைக்கும் அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமையக்கூடிய வகையில் யாரும் சொல்லாத சூட்சமமாக பல கிரகநிலைகள் மிகவும் சிறப்பாக வலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிவதோடு மட்டுமல்லாது பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சிறப்பான சாதகமான சூழலை உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தை சரியாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஏனென்றால் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சுக்கிரன் விருச்சிக ராசியில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வலம் வர போகிறார். அதே போன்றுதான் சூரியனும் முற்பகுதியில் விருச்சிக ராசியிலும் பிற்பகுதியில் தனுசு ராசியிலும் வலம் வர போகிறார். சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய இரு கிரகநிலைகள் இந்த மாதத்தில் இரு இடங்களை வலுப்படுத்த போகின்றன. முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்துல 2 மடங்கு ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் துலாம், விருச்சகம் மற்றும் தனுசு ஆகிய 3 இடங்களில் வலம் வருகிறாருங்க. 2 முறை இந்த டிசம்பர் மாதத்தில் பயிற்சியை சந்திக்க போகிறார் வித்யாகாரகரான புதன். எனவேதான் முக்கூட்டு கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ஒன்றிணைவதோடு மட்டுமல்லாது மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கும் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். ஏனென்றால் செவ்வாய் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெற்று விருச்சிக ராசியில் வலம் வருகிறார். ஆனால் சில தினங்களிலே குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைகிறாருங்க. மங்களகாரகனும் பெரும்பாலும் சாதகமான ஒரு சூழலை உருவாக்குவதால் முக்கூட்டு கிரகங்களும் ஒன்றிணைவதால் 4 கிரகநிலைகள் ஒன்றாக இணைவதோடு மட்டுமல்லாது பல அதிரடியான மாற்றங்களை இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. எனவேதான் யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த 4 கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருப்பதோடு மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை மிக வலுவாக கிடைக்க போகிறது. குரு மங்கள யோகம், சுக்கிர யோகம், சுக்கிர மங்கள யோகம், குரு சுக்கிர யோகம் என பல்வேறு யோகங்கள் தனித்தனியாக கிடைக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக குரு சுக்கிர மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் யாரும் சொல்லாத சூட்சமம் என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான யோகம் ஒன்றிணைந்து கிடைக்கும் இந்த டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய முயற்சி எதுவாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி காணும் அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த காரியமாக இருந்தாலும் துணிந்து முயற்சி செய்யுங்கள், நேர்வழியில் முயற்சி செய்யுங்கள். அவை அனைத்துமே அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 12 இடங்களிலுமே மாறி மாறிதான் வலம் வர போகிறார். வளர்பிறை சந்திரனாக வலம் வரும்போது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் முற்பகுதியில் உச்சம் பெற்று கடகராசியிலும் பிற்பகுதியில் அதிசாரமாக பின்னோக்கி நகர்கிறார். மிதுன ராசியில் புதனின் ஆட்சி வீட்டில் அமர போகிறாருங்க. அதிசார இயக்கமும் வக்ர இயக்கமும் குருவை பாதிக்காது என்றாலும் குரு வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏனென்றால் தோஷமற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது குரு பகவான் மட்டும்தான். அவர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறக்கூடிய இந்த பின்னோக்கி நகரக்கூடிய நிகழ்வை நிகழ்த்த இருப்பதால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது.
சனி பகவானை பொறுத்தவரைக்கும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறார். வாக்கியத்தின்படி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியில் வலம் வருகிறாருங்க. எப்படி பார்த்தாலும் சனி வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் இருப்பதால் இந்த டிசம்பர் மாதம் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளையும் நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு இந்த வேளையில் கும்பராசியில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திர வலம் வருகிறாருங்க. சனியின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல ராகுவும் அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். ஏனென்றால் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கிரனுக்கு இணையாக மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்றால் நிச்சயமாக ராகு என்று சொல்லிவிட முடியும். அவர் மிக வலுவாக அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது சூரியனின் ஆட்சி வீட்டில் மோட்சக்காரகரான கேது வலம் வருவது ரெட்டிப்பு நன்மையை அள்ளி கொடுக்கிறது. நிழல் கிரகமான ராகு கேது பின்னோக்கி நகர்ந்து மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்குவதோடு அமோகமான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளித்தரும் சிறப்பான வேலையாகவும் ஆற்றி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. எனவே சூட்சமத்தை உணர்ந்து கிரகநிலைகளின் தன்மையை உணர்ந்து செயல்படுவதால் பல அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சந்திக்க முடியும். இந்த டிசம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் தனத்தையும் தைரியத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அமோகமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்துல உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு பண பற்றாக்குறை நிச்சயமாக விலகும். இந்த தருணத்தில் குடும்ப சூழ்நிலையில் அமைதி நிறைவாக கிடைக்கும். நிச்சயமாக தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கைகூட போகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு செயல்பாடுகள் கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை பெற்று தருவதோடு உறவுகளுக்கிடையே ஒற்றுமையும் அது மட்டுமல்லாது சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் அமைய போகிறது. உத்தியோக ரீதியாக தற்போது தசாபுத்திகள் சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அவை இந்த டிசம்பர் மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமையான செய்தியாக அமையும். உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான நல்ல வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பயணமும் அலைச்சலும் அதிகரித்தாலும் கூட பல மடங்கு ஆதாயமும் முன்னேற்றமும் நிறைவாக துலாம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை சார்ந்த பணிகளில் உறுதியாகவே வருமானம் உயரும். பண பற்றாக்குறை இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அடுத்தடுத்த முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கக்கூடிய தருணமாக அமையும். கலைத்துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது. எவ்வளவு பெரிய குறுக்கீடுகள் வந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள முடியும். அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான வாய்ப்புகள் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் அமோகமான சூழலை உருவாக்குவதால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதோடு மட்டுமல்லாது புதிய பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமாகவும் அமையும். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே கிடைக்கும். வெற்றி நிறைவாக உங்களை தேடி வரும்.